ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு விட்டாய் தானே. இரவோடு இரவாகவே என் அருளின் மூலமாக நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் நான் செஞ்சு முடிச்சிடுறேன். நாளைக்கு உன் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயம் நடக்க போகுதுன்றத இன்று இரவே வந்து உன் கனவில் நான் உணர்த்தி விடுகிறேன் என் செல்லவே. இப்போது நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ போகிறத இனி யாராலும் தடுக்க முடியாது. நீ பேசுகிற வார்த்தைகளை எப்படி பேசுகிறன்ற கவனத்தோடு யோசித்து பேசு. நான் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் யார் மூலமாகவாவது வந்து செஞ்சு முடிச்சிடுறேன். அதை பற்றிய விஷயங்களை இன்று இரவு உன் கனவில் காட்டுகிறேன் என் செல்லமே. அதை புரிஞ்சுக்கிட்டு நாளை விடியலை நம்பிக்கையோடு எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பி. நான் இப்போ உனக்கு செய்ய போகிற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை அழகானதாக மலரச் செய்யும். இந்த சாயப்பா சொல்கிறத மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. முதல்ல உன் மனதை வாட்டும் கவலைகளை தூக்கி எறிஞ்சிடு. கவலைகள் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் முன்னேற விடாதுன்றதை புரிஞ்சுட்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் சிறப்பாக செய்ய ஆரம்பி. உன் முழு மனசையும் கவனத்தையும் என் மீது செலுத்து. எதிர்காலத்தை பற்றிய எந்த பயத்தையும் நீ மனசில் தூக்கி சுமக்க வேண்டாம். இந்த சாயப்பாவை நினைக்கும் போது உன் உள்ளம் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு மலர்கிறதோ, ஆனந்தத்தை அனுபவிக்கிறதோ, அதுக்கேற்றாற் போல உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நாளைக்கே நான் நடத்தி கொடுத்துட்றேன். இந்த 555 எண்கள் தான் உன் வாழ்க்கையை அழகானதா, அற்புதமானதா, அமைதியானதா மாற்றப்போகுது. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வளமாக வாழ வைப்பதற்காகவே இந்த எண்ணை தொடச் சொல்லி உள்ளேன் என்பதை கூடிய சீக்கிரம் நீயே புரிஞ்சுக்குவேன் செல்லவே. உன் கர்ம வினையின் காரணமாக ஒரு சில உறவுகள் உன் கூடவே இருந்து உன்னை கஷ்டப்படுத்துறதால அவர்களை சமாளிக்க முடியாமல் நீ திணறதும் கஷ்டப்படுறதும் எனக்கு புரியுது. இவ்வளவு மோசமான சுயநலக்கார மனிதர்களாக இருக்காங்களே நினச்சி கவலைப்படாத. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. உன்னுடையது நீ நினைக்கிற எல்லாமே மாயைகள் தான் என்பதை புரிஞ்சுக்கோ. என் நாமத்தை சொல்லும் உனக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் காத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். நீ என்கிட்ட சொன்ன விஷயங்களை பற்றி கவலைப்படாமல் சிந்திக்காமல் உன் மனசை வேலையிலும் இறை சிந்தனையிலும் செலுத்து. இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக உன் கூட இருந்து உன் வாழ்க்கையை பாதுகாத்து வழி நடத்துகிறேன். இனி உன் மனசில் எந்த விதமான கலக்கமும் இருக்க வேண்டாம் என் செல்லமே. உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ விரும்பும் ஆசைகள் அனைத்தும் என் அருளால் நிறைவேறும். அதனால் நீ எதுக்கும் கலங்காமல் தைரியமாறு. உனக்கு தேவையான வரங்களை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக வழி நடத்துகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தினா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உனக்கு ஒரு புதிய உறுதியையும் நம்பிக்கையும் தரும் விதத்தில் இந்த சாயப்பா உனக்கான சந்தோஷமான விஷயங்களை செஞ்சு தர்றேன். நீ கடந்து வந்த கஷ்டமான பாதையை நினச்சிப்பாரு. எப்படியோ அதை கடந்து வந்து விட்டாய் தானே. இதே போல இப்போதும் உன் வாழ்வில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துட முடியுன்றத மனசில் உறுதியாக பதிய வச்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் என்னால் சிறப்பாக செய்ய முடியுன்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்கட்டும். முடியுமான்ற சந்தேகம் உனக்கு வரவே கூடாது என் செல்லமே. நீ மன உறுதியோடு இருந்தாதான் என் அருளால் அனைத்தும் உனக்கு சாத்தியமாகும். உன் நம்பிக்கையின் பலத்தால் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். வாழ்க்கையில் சில அவமானங்களும் சில குறைகளும் உனக்கு வரும்போது அதை அவமானமாக நினைக்க வேண்டாம். என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலுமே கூட அது உன் வாழ்க்கைக்கான உயர்ந்த பாடம்னு நினச்சிக்கோ. இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நான் எதுவாக இருந்தாலும் அது நல்லதா, உனக்கானதா, உனக்கு சாதகமானதாக மாற்றி கொடுத்துருவேன். உன்னை விட ஆரோக்கியமானவர்களும் இளமையானவர்களும் நல்லவர்களும் அனுபவம் உள்ளவர்களும் பலசாலியுமே கூட வாழ்க்கையில் தோற்று போகத்தானே செய்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் ஓரளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னா நீ அதற்கு காரணமாக தெய்வீகத்தை நம்பலாம். நான் உன் கூட இருப்பதால தான் இறைபலத்தோடு இந்த அளவுக்கு உன்னால் வாழ்க்கையை சமாளிக்க முடியுது. அரிதிலும் அரிதான மானிட பிறவியை எடுத்த உனக்கு நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற வரங்களை நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசில் எந்த கவலைகளையும் வச்சுக்காம துன்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நிம்மதியாக வாழ தயாராகு.
உன் பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும்படி இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் கஷ்டமும் தோல்வியும் விரக்தியும் வந்து உன்னை சோர்வடைய செய்தாலும் நான் எப்போதும் உனக்கு தீபமாக துணையாக உன் கூடவே இருப்பேன். அதனால் நீ எதுக்கும் பயப்பட வேணாம். நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் கூட கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பெரிய பலமாக மாறும். நீ எந்த விஷயத்திலும் சோர்ந்து போகாமல் எல்லாரிடமும் அன்போடு பண்போடு பாசத்தோடு நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த அன்பே உன்னை வெற்றி பெற செய்யும். எல்லா வகையிலும் உன்னை காப்பாற்றி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான புது பாதையும் நான் காட்டப் போகிறேன். என் அருளால் உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் என் செல்லமே. உன் நல்ல மனசு காரணமாக நீ பல விஷயங்களை பொறுத்துக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு போகிற. ஆனால் உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம சில பேர் மறுபடியும் மறுபடியும் உன்னை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்து ரசிக்கிறாங்களே நினச்சி நீ கவலைப்பட வேணாம். உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல பலன்களை இந்த சாயப்பா கொடுக்குறேன். எந்த விஷயத்திலும் நீ எதற்காகவும் பதட்டம் அடையாதே. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு வணங்கும் உனக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கே புரியாத விதமாக நடந்தாலும் அதன் முடிவு உனக்கு அதிசயமாக அற்புதமாக அதிர்ஷ்டமாக வந்து சேரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. யார் மூலமாக எதனால் உனக்கு நல்லது நடக்கும்னு உனக்கே தெரியாது. ஆனால் இந்த சாயப்பா சரியான நேரத்தில் உனக்கு சிறப்பாக உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி காட்டுவேன். நான் உனக்கு செய்கிற உதவிகள் மூலமாக உன் வாழ்க்கை பெரிய விதத்தில் மாறப்போகுது. இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நன்மை கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். அடுத்தவங்க செய்கிற எந்த உதவியையும் சாதாரணமாக நினைக்காம அதை என் அருளாக நினச்சிக்கிட்டு நன்றி உணர்வோடு இரு. உன் எதிர்காலத்தை தட்டி எழுப்பி தூக்கி நிறுத்தி உனக்கான அரிய வாய்ப்புகளையும் நான் கொடுப்பேன். சில நேரங்களில் சில மனிதர்களின் மூலமாகவே நான் உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் எதுவும் உன்னை நசுக்க முடியாது. உன்னை வலிமையானவனாக மாற்றி உன் காயங்களையும் கஷ்டங்களையும் போக்கி உன் சோதனைகளை தாண்டி உன்னை சிறப்பாக நான் வாழ வைக்கிறேன். உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு அனுபவமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை வலிமையாக்கும். உண்மையாக உன்னை நேசிப்பவர்கள் உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஆனால் உன் கூடவே இருந்து உனக்கு ஆறுதலாக இருப்பாங்க. அப்படி யார் நல்லவங்கன்னு தேர்ந்தெடுத்து அவர்களோடு நீ உன் வாழ்க்கையை வாழும்போது இந்த உலகமே உனக்கு ஆதரவாக சாதகமாக சந்தோஷமானதாக மாறிடும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை ஏமாற்றும் போது உன்னை கஷ்டப்படுத்தும் போது அதை புதுசாக நினைக்காத, ஐயையோன்னு பதட்டப்படாத. இந்த உலகத்தில் ஏமாற்றம் புதிதல்ல. அது எப்போதும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டும் போய்கிட்டு தான் இருக்கும். நீ இப்போது சந்திக்கும் ஏமாற்றம் உனக்கு புதுசாக இருக்கேன்னு யோசிக்காம உன் உள்ளத்தை காயப்படுத்தி கொள்ளாமல் அதை ஒரு அனுபவமாக அறிவாக வலிமையாக நினச்சிக்கிட்டு கடந்து வா. யார் உன்னை ஏமாற்றினாலும் இந்த சாயப்பாவை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக நீ கற்ற பாடத்தை மறந்துவிட வேண்டாமே செல்லமே. நீ போகும் பாதையில் என் அருளால் இனி அனைத்தும் உனக்கு சிறப்பாக நடக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கேனோ அதே போல் உன்னையும் கூடிய விரைவில் நான் மகிழ்ச்சியாக வாழ வைக்க போகிறேன்.